ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தரம் மாதிரியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ராஜி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, அது தவிடுபடி ஆக்கணும்னு சொல்லிட்டு மல்லி ஏதோ ஒரு ஸ்பெஷலாக ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுதான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக வந்துட்டு கதையை கொண்டு போக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ராஜி வந்து மல்லி என்ன பிளான் பண்ணாலும் அது தவிடுபடி ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து மல்லிக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. மல்லிக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ராஜி தான் பண்ணாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க சைட்ல வந்து வக்கீல போட்டுட்டு வாதாடணும் நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஸோ அதையும் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. மல்லியும் அவங்களோட வக்கீலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கால் டாக்ஸி வச்சுட்டு கோர்ட்டுக்கு போறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு கால் டாக்ஸில ஏறுறாங்க. அந்த கால் டாக்ஸி டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன ரூட்ல போகாம வந்து தப்பான ரூட்ல போயிட்டு இருக்காங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்றது, நீங்க என்னமோ சொல்றீங்க, அவர் ஏதோ கேட்கிறாருங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது நீங்க வாய் மூடிட்டு இருந்தீங்கன்னா உயிரோட வந்து நான் கூப்பிட்டு போற இடத்துக்கு போவீங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போறது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ராஜி வந்து உட்கார்ந்துட்டு இருந்த இடத்துல போயிட்டு ரெண்டு பேரையும் பிடிச்சி தள்ளி விடுறாங்கன்னு சொல்லலாம் அந்த கூட்டிட்டு போன ஆட்கள் எல்லாம். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது என்னடா இது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ராஜி வந்துட்டு என்ன நீ என்ன வேணாலும் பண்ணா நான் பார்த்துட்டு இருப்பேன், நீ நினைச்சிட்டு இருக்கியா, அப்படியெல்லாம் நான் விட மாட்டேன்டி, என் தம்பி தள்ளி ஜெயில வந்து விட்டது சும்மா நீ வந்து எடுக்கிறதுக்காக தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து தான் ரெண்டு பேரையும் கட்டி போடுங்க அப்படிங்கிற மாதிரி ராஜி சொல்றாங்க. அப்பதான் வக்கீல் வந்து சொல்றாங்க, என்ன மேடம் அவங்கள வேணா கட்டி போடுங்க, என்னையும் கட்டி போடுறீங்க, நான் வந்து உங்ககிட்ட பணம் வாங்கி அவங்களை கூட்டிட்டு வந்தது தண்டனை, அவங்கள வந்து கட்டி போடுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் தெரிய வருது இது வந்து ராஜியோட ஆள் தான் வந்து வக்கீல் வந்து மல்லி ஏற்பாடு பண்ணது அப்படின்னு தெரிய வருது. ஸோ அது தெரிஞ்சவொடனே பயங்கர கோவமாயிடுறாங்க மல்லி அப்படின்னு சொல்லலாம். மல்லி வந்து அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. ஆனா ராஜி வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்ததுனால இப்படி மாறி அவங்களுக்காக பேசுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் வந்து எபிசோட்ஸ்ல காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பயங்கர ட்விஸ்டா வந்து அவங்களுக்கே வந்து டஃப் கொடுக்கற மாதிரி வந்து மல்லி ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இக்கட்டான நிலைமையில கூட மல்லி வந்து பயங்கர கெத்தா நின்றுட்டு, ஓ நீங்க இப்படியெல்லாம் அவர் பிளான் பண்ணியிருக்கீங்களா, நீங்களே வந்து மிரள மாதிரி ஒரு விஷயம் வந்து கோர்ட்ல நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ராஜி கிட்ட சொல்றாங்க. அவங்களுக்கே ஒன்றும் புரியாம கேட்கறாங்க, என்னடா இவ இப்படி சொல்றாள் அப்படின்னு பார்த்தா, ஆமா நான் அன்னபூர்ணி அம்மா வந்து என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுக்கு வந்து உங்களை திட்டுறதுக்காக வந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா, நீங்க சொல்றது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு அது வந்து கோர்ட்ல சப்மிட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை கேட்டோடனே ரொம்பவே மறந்து போயிடுறாங்க ராஜி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம குணசேகருக்கு கால் பண்ணி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாமே. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து மல்லி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அன்னபூர்ணி அம்மா கோர்ட்டுக்கு வர போறாங்களா, அவங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் தான் வந்துட்டு குணசேகர் வந்து போன்ல வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. கண்டிப்பா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க மல்லி அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அன்னபூர்ணி அம்மா வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, பட் ஆனா வந்து அது வந்து அன்னபூர்ணி அம்மா கோர்ட்ல சப்மிட் பண்றதா இருக்காது அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி வந்து ஃபேஸை காமிக்கிறாங்க. கண்டிப்பா அது வந்து அந்த ஆதாரம் எல்லாம் மல்லிகிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதை ட்விஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்களா இல்லையா என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து அப்கமிங் எபிசோட்ல காமிக்க இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.